போன்ஹாஃபர் என்று சொல்லப்படும் ஒரு இறையியலாளர் 20வது நூற்றாண்டில் புகழ்பெற்ற ஜெர்மனியை சார்ந்தவர். அவர் சொல்றது தான் இந்த சீப் கிரேஸ் அப்படின்னு ஒன்று, மலிவான கிருபை அப்படின்னா என்னன்னா, நான் எப்படி வாழ்ந்தாலும் அவர் என்னை மன்னிப்பார் என்று எண்ணிக்கொள்வது. கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு கிருபையைத்தான் நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். தங்கள் பாவமான வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்வது இது ஒரு கோட்பாடாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை முறையிலே அது மாற்றத்தை கொண்டு வருவது இல்லை. ஆனா இன்னொரு கிருபையை பத்தி சொல்றாரு, விலையேற பெற்ற காஸ்ட்லி கிரேஸ், விலையேறப்பட்ட கிருபை, காஸ்ட்லி கிரேஸ். அந்த காஸ்ட்லி கிரேஸ் பேசும்போது தான் இந்த சீடத்துவத்தை பத்தி பேசுறார். இந்த காஸ்ட்லி கிரேஸ் என்பது ஒரு மனிதனை இயேசுவை பின்பற்றும்படியாக அழைப்பது, ஆண்டவரை பின்பற்றும்படியா ஒரு அழைப்பு கூட. இன்னைக்கு கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை அவரை பின்பற்று, ஃபாலோ மீன்னு ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய காதுகளில் ஒலிக்கிறது. இன்னும் அநேகரை அவரை பின்பற்றுகிறா மாற்ற வேண்டும் என்கிற அறைக்கூவலை இன்றைய அருளுரை நமக்கு கொடுக்கிறது. ஒரு மனிதனின் உயிரையே விலையாக கேட்கிறது. ஆண்டவர் தன் உயிரையே கொடுத்து தானே நம்மளெல்லாம் மீட்டார். ஆமா தானே, அவருடைய ஜீவனை கொடுத்து தானே மீட்டார். அப்ப அப்படிப்பட்டதான் ஒரு சாக்ரிஃபைஷியல் ஒரு சர்வீஸை ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்துவனிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம இடத்துல அது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இல்லை, பதட்டமான சூழல்கள் இல்லை. ஒரு சுவிசேஷத்தை ரொம்ப இலவசமா ரொம்ப இலகுவா சொல்லிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோமா நம்ம சுவிசேஷம் இயேசுன்னு சொல்றதுக்கே பயப்படுகிற நிலைகள் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இது மாதிரி வழிபாட்டில் பேச முடியாது, மைக்கு ஒலிபெருக்கி வைத்தெல்லாம் பேச முடியாது, அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்க என்ன, இங்கே ஒரு மனிதனை அழைப்பது, ஒரு மனிதனை இங்கே ஆண்டவர் வாழ்வு தரும்படி அழைக்கிறார். ஒரு மனிதனுக்கான வாழ்வை கொடுக்கும்படி வருகிறார். கடவுள் இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பதற்காக தன் ஜீவனை கொடுக்கின்றது தான் இந்த இயேசுவின் சீடத்துவனுடைய மகுடமா பார்க்கப்படுவதாக நான் இங்கே பார்க்கிறேன். அப்போ கிறிஸ்து ஒரு மனிதனை அழைக்கும் போது வாருங்களின் பின்னாக என்று சொல்லி அழைப்பது, மாணவர்கள் என்று சொன்னால் அது சீடர்கள் என்று சொன்னால் அழைப்பது, என் பின்னா வாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அழைப்பது என்பது அவருக்காக நாம் வாழுவது என்று பொருளாக இருக்கிறது. நமக்காக வாழ்வது அல்ல. நம்ம லைஃப்பில் ஒருவேளை பர்சன்டேஜ் போட்டோம்னா, யாருக்காக வாழறோம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் போட்டோம்னா, இயேசுவுக்காக வாழ்வது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமாவா இல்லையா? ஹலோ, நம்ம வாழற வாழ்க்கை யாருக்காக வாழறோன்னு ஒரு பர்சன்டேஜ், ஒரு டிராயிங் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன்டேஜில் அப்பாவுக்காக வாடுறோம், அம்மாவுக்காக வாடுறோம், பிள்ளைகளுக்காக வாடுகிறோம், குடும்பத்துக்காக வாடுறோம், அப்படியே போட்டுட்டே வரும்போது இயேசுவுக்காக வாடுறோன்னு போடும்போது எவ்வளோ வரும் பர்சன்டேஜ்? சும்மா சொல்லுங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? ஐயோ இல்லையாப்பா, கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். அவர் சொன்ன பர்சன்டேஜ்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ பர்சன்டேஜ்? ரொம்ப குறைவாக வரும், அப்படி தானே? அப்படியா இல்லையாங்க? ஆமாவா? இயேசுவுக்காக வாழும்படியான அந்த விழுக்காடு அதிகரிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் என் ஜீவனை கொடுத்து உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாத்துக்காக வாடுறோம், ஆனால் சீடத்துவம்னா அவருக்காக வாழுவது. இப்போ கேள்வி என்ன, மகனே மகளே, எனக்காக நீ எவ்வளோ பர்சன்டேஜ் வாடுற, எனக்காக உன் வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை செலவிடுற, எனக்காக அல்லது என் காரியமா இந்த உலகத்தில் ஒன்று வச்சிருக்கிறேனே, இந்த மாபெரும் கட்டளையை கொடுத்து வச்சிருக்கிறேனே. இந்த 19வது வசனத்தை படிக்கும் போதெல்லாம் இனிமேல் நமக்கு உறுத்தம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வேலையை வச்சுட்டு போயிருக்காரு, ஆனால் அந்த வேலையை செய்யாம நம்ம வேலையே செய்து கொண்டு இருக்கிறோமே. அப்போ அவர் வேலையை செய்யாம நம்ம வேலையை செஞ்சால் பர்சன்டேஜ் ஏறுமா ஏறாமாதா? ஏறுமா? அந்த இயேசுவுக்காக வாழுவது என்கிற அந்த பர்சன்டேஜ் ஏறுமா ஏறாதா? ஏறவே ஏறாது. அப்ப இன்னைக்கு ஒரு முடிவு செய்துட்டு போனோம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் ஆண்டவருக்காக வாழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டுடைய சீடன் தானே, நம்ம எல்லாம் ஆண்டுடைய சீடர்கள் தானே. ஆண்டுடைய சீடர்கள்னா ஆண்டவருக்காக என் லைஃப்ல சாமி இனி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போறேன்.
நான் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்வை அதிகரிக்க போறேன். ஒரு முடிவு பண்ணிட்டு போலாம்ல? முடிவு பண்ணலாமா? கண்டிப்பா முடிவு பண்ணணும். நீ உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, கர்த்தர் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை வாழ்விப்பதற்காகவே அவருடைய வாழ்வை கொடுத்தார். ஆனா நீங்களும் நானும் அவருக்காக வாழ்வதற்கு, அவருக்காக நேரம் செலவிடுவதற்கு, அவருக்கான கட்டளையை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை நம்ம தோல்வி உருவோம் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே அந்த வெற்றியின் செய்தியை உலகிற்கு செல்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் எத்தனை நாள் கொடுப்பாருன்னு தெரியாதுங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்ம ஜீவனோடு இருப்போம் தெரியல. இருக்கிற வரைக்கும் அவருக்காக ஏதாவது செய்து விட்டு செல்ல வேண்டும். நானும் உங்களுடைய உபதேசர அண்ணன் அவர்களும் பேசிக்கொண்டோம். கடந்த வாரத்தில் பேசிக்கும் போது அவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு இந்த உயிரை பிச்சையாக போட்டிருக்கிறார் ஐயரே. ஆண்டவர் கொடுத்துருக்க இந்த உயிரை, அவர் போட்ட இந்த பிச்சை அவருக்காகவே வாழ்ந்துட்டு நான் போகணும். உணர்வுபூர்வமாக ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி அவர் இடத்துல பகிர்ந்து கொண்டார். அது வழி எனக்கு நன்றாய் தெரிகிறது. ஏன்னா ஒருத்தர் அந்த கடைசி கட்டத்துக்கு போய் வரவனுக்கு தான் தெரியும் அந்த வாழ்வினுடைய வழி என்ன என்பது. உன்னுடைய லைஃப்பில் கூட நிறைய இருக்கலாம். நீ வாழறது கொஞ்ச காலம், அவருக்காக வாழ்வதற்காக முயற்சி செய்யுங்கள். அவருடைய சீடர்களா அவருடைய வெற்றியின் செய்தி எடுத்து செல்லுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.